வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் கேட்கக்கூடிய முக்கியமான 25 வினாக்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா முக்கியமான எந்தெந்த டாபிக் இருக்குமோ ஸோ அந்தந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதலாவது கேள்வி, நிதி என்பதன் பொருள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இரண்டாவது கேள்வி, தேசிய வளர்ச்சி குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஸோ பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். சைடில் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்ஷன் போடுங்க. எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத நீங்களே போட்டு பாருங்கள். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1952. மூன்றாவது கேள்வி, நிதி ஆயோக்கின் தலைவர். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது. இந்த நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரதமர். நான்காவது கேள்வி, நிதி ஆயோக்கின் தற்போதைய அதாவது 2024 துணைத் தலைவர் யார்? ஸோ இந்த டைம் இந்த கொஷின் எதிர்பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சுமன் கே பெரி. ஐந்தாவது கேள்வி, நிதி ஆயோக் எப்போது உருவாக்கப்பட்டது? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2015 ஜனவரி 1. ஆறாவது கேள்வி, நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அரவிந்த் பனகாரியா. ஏழாவது கேள்வி, நிதி ஆயோக்கின் முதல் தலைமைச் செயல் அதிகாரி யார்? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிந்துஷ் டி குல்லார். எட்டாவது கேள்வி, நிதி ஆயோக் என்பது? ஆன்சர் ஆப்ஷன் டி, செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு. ஒன்பதாவது கேள்வி, நிதி ஆயோக்கின் முதல் கூட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? எப்போது தொடங்கப்பட்டது அப்படி இல்லைன்னா கூட்டப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, February 8, 2015. February 8, 2015. பத்தாவது கேள்வி, நிதி ஆயோக்கை பரிந்துரை செய்த கமிட்டி எது? நிதி ஆயோக்கை பரிந்துரை செய்த கமிட்டி எது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஸோ 10வது கேள்வி, ஆன்சர் ஆப்ஷன் டி, அஜய் சிப்பர் கமிட்டி. 11வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக. தெளிவாக படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தவறு. ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவருடைய அவசர ஆணை மூலம் அமைக்கப்படலை, அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக தான் அமைக்கப்பட்டது நிதி ஆயோக். ஓகேவா? ஸோ அமைச்சரவை தீர்மானம். ஓகேவா? ஸோ தீர்மானம், அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக அமைக்கப்பட்டது. அடுத்ததா 12வது கேள்வி, நிதி ஆயோக்கின் துணைத் தலைவரை நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரதமர். 13வது கேள்வி, நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆன்சர் ஆப்ஷன் சி, பிவிஆர் சுப்பிரமணியம். 14வது கேள்வி, நிதி ஆயோக் பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. அதாவது இது பார்த்தீங்கன்னா 9வது நிதிக்குழு பற்றியது. ஸோ இப்போ ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 2024 9வது நிதிக்குழு கூட்டியிருப்பாங்க. ஸோ அதை பற்றிய கூற்றுகளில் தவறானதை கேட்டிருக்காங்க.
ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் டி தவறானது. நிதி ஆயோக் நிலையான வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் பெற்றிருக்கு. ஓகேவா? ஸோ 3ஆம் இடம். முதல் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேவா? சாரி, உத்தரகண்ட். முதல் இடம் உத்தரகண்ட், இரண்டாவது கேரளா. ஓகேவா? ஸோ 79 புள்ளிகள் பெற்று உத்தரகண்ட் முதல் இடத்துலையும், 79 புள்ளிகள் பெற்று உத்தரகண்ட் முதல் இடத்துலையும், இரண்டாவது இடத்துல கேரளா இருக்குது. ஓகேவா? ஸோ கேரளா இரண்டாவது இடத்துலையும், மூன்றாவது இடத்துல 78 புள்ளிகள் பெற்று தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த புள்ளிகள் ரொம்ப முக்கியமானது, அதனால தான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். 79 புள்ளிகள் பெற்று உத்தரகண்ட் முதல் இடத்துல, இரண்டாவது இடத்துல கேரளா இருக்குது. ஸோ 78 புள்ளிகள் பெற்று தமிழ்நாடு மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கு. ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 16 இலக்குகளில் 15க்கும் மேலே 65 புள்ளிகள் பெற்று ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற பிரிவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற பிரிவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு. இது சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக 15வது கேள்வி. வறுமை ஒழிப்பில் நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனை புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளது? முதலிடம் பிடித்துள்ளது. ஸோ எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பில் ஆன்சர் ஆப்ஷன் பி 92 புள்ளிகள் பெற்றிருக்கு. அடுத்ததா 16வது கேள்வி. நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி குறியீட்டில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் 81 புள்ளிகள் பெற்று எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஸோ நிதி ஆயோக்கில் தமிழ்நாடு 81 புள்ளிகள் பெற்று எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதில் தமிழ்நாடு மிஸ் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு எத்தனையாவது இடம்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 2வது இடம். 17வது கேள்வி. தரமான கல்வி இலக்கில் நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனை புள்ளிகளை பெற்று 4வது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 76 புள்ளிகள் பெற்று 4வது இடத்துல இருக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா தரமான கல்வி இலக்கில். ஓகேவா? ஸோ அடுத்ததா 18வது கேள்வி. இந்திய அரசு ஊழல் தடுப்பு சட்டத்தை எந்த ஆண்டு இயற்றியது? இந்திய அரசு ஊழல் தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அது எந்த ஆண்டு இயற்றியது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1988. 19வது கேள்வி. மத்திய புலனாய்வுத்துறை, அதாவது சிபிஐன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது சந்தானம் குழுவின் பரிந்துரைப்படி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் பி 1963. 20வது கேள்வி. இந்தியாவிற்கு கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறையில் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சரத்து சொல்லுது? இந்தியாவுக்குன்னு கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறையில் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சரத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரத்து 148ல் 1 சொல்லுது. ஓகேவா? ஸோ அடுத்ததா 21வது கேள்வி. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை பற்றி விவரிக்கும் சரத்துகள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் சி சரத்து 148லிருந்து 151 வரைக்கும். 22வது கேள்வி. பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவலன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலைமை தணிக்கையாளர். 23வது கேள்வி. இந்தியாவின் முதல் தலைமை தணிக்கையாளர் யார்? சொல்லுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி வி நரஹரி. 1948லிருந்து
1954 வரைக்கும் இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்ததா 24வது கேள்வி, இந்தியாவின் தற்போதைய தலைமை தணிக்கை அதிகாரி யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரிஷ் சந்திர முர்மு. 25வது கேள்வி, மத்திய கண்காணிப்பு ஆணையம் சிபிசி மத்திய அரசின் தீர்மானத்தின் மூலம் சந்தானம் கமிட்டியின் பரிந்துரைப்படி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்த சந்தானம் கமிட்டி அப்படிங்கிறதுலாம் முக்கியமானது. எந்த கமிட்டியின் மூலம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால தான் இதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1964. அவ்வளோதான் கைஸ், 25 கேள்விகள் முடிந்தது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. டெலிகிராமில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சேனல் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.